வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபேண்டசி ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது லண்டன் காலிங் அப்படின்ற இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு ஆக்ஷன் கலந்த டார்க் காமெடி மூவி அப்படின்னே சொல்லலாம். அதாவது நம்ம ஹீரோ ஒரு தரமான அசாசின் அப்படின்னே சொல்லலாம். ஆனா பிரசன்ட்ல பாத்தீங்கன்னா அவரோட அக்யூரசி அப்படின்றது ரொம்பவே கம்மியாயிருச்சு. இன்ஃபேக்ட் கண் பார்வையெல்லாம் கூட கொஞ்சம் மங்களா தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல நம்ம ஹீரோக்கு ஒரு டாஸ்க் தரப்படுது. அதாவது ஒரு பப்புக்கு போயிட்டு அதுல குதிரை மாஸ்க் போட்ட ஒரு நபரை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இவர் என்னன்னா கண்ணு சரியா தெரியாம கழுத மாஸ்க் போட்ட ஒருத்தனை வந்து சுட்டு கொன்னுறாரு. அவன் பார்த்தா ஒரு மிகப்பெரிய கிரைம் லார்டோட ஒரு சொந்தக்காரன். அதனால வந்து உயிருக்கு பயந்து லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு அவர் வந்து போறாரு. அங்க வந்து இவரோட புது பாஸ் கிட்ட இவர் ஜாயின் பண்றாரு. அவரு இவருக்கு ஒரு டாஸ்க் மாதிரி கொடுக்குறாரு. அதாவது தன்னோட விவரமில்லாத பையனை வந்து விவரமான ஒரு ஆளா மாத்தணும், அதுக்காக உன்னோட மிஷன்ல கூட வச்சுக்க அப்படின்ற மாதிரியான ஒரு டாஸ்க். இதை பண்ணி முடிச்சா நீ சேஃபா திருப்பி லண்டன் போறதுக்கு நான் வழி பண்றேன்ற மாதிரி சொல்றாரு. சோ நம்ம ஹீரோ அந்த டாஸ்கை எடுத்துக்கிட்டாரா, அதுக்கப்புறம் என்னென்ன சம்பவங்கள் நடக்குது, டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆகுதுன்றத அந்த படத்தோட கதையா பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹிட்மேன் வித் நர்டி கை அப்படின்ற மாதிரியான ஒரு தீம்ல நகரக்கூடிய கதை. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியா தான். அதுக்கேற்ற மாதிரி இவங்களோட அந்த இனிஷியல் காம்பினேஷன் சீன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு ஓகேவா இருந்துச்சு. அதே மாதிரி ஸ்டார்டிங்ல நடக்கக்கூடிய அந்த கொலை இருக்குல்ல, அது ஓரளவுக்கு டார்க் காமெடியா நீட்டாவே பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய அந்த ஃபைட் சீக்வன்சஸ் அப்படின்றது ஓரளவுக்கு ஓகேவா இருந்துச்சு. மத்தபடி இந்த படத்துல சொல்ற அளவுக்கு பெரிய விஷயங்கள் அப்படின்றது எதுவுமே இல்ல. ஒரு மாதிரி திசை தெரியாம திக்குமுக்காடி போன ஒரு படம் இது அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஹீரோனால அந்த பையன் லைஃப்லயோ இல்ல பையனால ஹீரோ லைஃப்லயோ எந்த விதமான மாற்றங்களும் ஏற்பட்ட மாதிரி தெரியவே இல்லை. சொல்ல போனா கான்செப்டுக்கு சும்மா வச்சிருந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி காமெடிங்கிற பேர்ல நிறைய இடத்துல வந்து ரொம்ப நான் சிங்க்ல காமெடிகள் அப்படின்னு தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோ தன்னோட பையனை பாக்குறதுக்காக லண்டனுக்கு ரிட்டர்ன் ஆகணும் அப்படின்ற ஒரு டென்ஷனோ இல்ல வந்து எமோஷனோ சுத்தமா ஃபீல் ஆகவே இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஓவரால் ஐடியாவா நல்ல கான்செப்ட் தான், பட் ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு மேக்கிங். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.3 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் வயலன்ஸ் இருக்குமே தவிர மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.